ஓ வீக் லேபர் கான்ட்ராக்ட் அனுப்பிச்சிருக்கேன். உனக்கு அது கிடைச்சதா இல்லையா? கிடைச்சிடுச்சு. அது டூப்ளிகேட் கான்ட்ராக்ட் தான், இருந்தாலும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வாரம் லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரவங்கள ஏமாத்துறதுக்கு தான் இது. ஒழுங்கா அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி எனக்கு திரும்பவும் அனுப்பி விடு. இதுல எது விளையாட்டுத்தனம் பண்ணிராத. இதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் ஞாபகம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். சரி நீங்க சொல்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறேன். இதுதான் இப்ப நாட்டுக்கு முக்கியம். இவன் அப்படியே எனக்கு மாசம் கோடியா கொட்டி கொடுக்கிற மாதிரி நினப்பு. ஒரு மண்ணும் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். என் வயிறு என்னதுரா இது காலி. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. தப்பு சோட்டா. என்னடா இது இப்படி இருக்கு. இப்போ நம்ம நிம்மதியா தூக்குவோம், ஜாலியா இருக்கும். எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நேற்று நைட்டுக்கு நான் சரியாவே தூங்கவே இல்லை. இப்போ போய் நம்ம வேலையை பார்த்து தான் ஆகணும். சரி போவோம். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எல்லாம் நாசமா போச்சு. இப்போ சந்தோஷமா உனக்கு? வீணா போச்சு. நான் இருக்கும்போது எதுக்கு வீணா போகுது? இன்னைக்கு லஞ்சுக்கு என்னடா தம்பி? ஏதாவது சாப்பிடலாம்டா. இது என்னதுடா? நாத்தம் தாங்கல. அந்த லாகர் விக்கு தான் இதை இங்க போட்டிருப்பான். அவன் ரொம்ப கடுப்பேத்துறான். அவனை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்கணும். இயற்கையை பத்தி கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டேங்கிறான். என்னடா பண்ற தம்பி? இங்க பாரு. இந்த மேப் லாகர் விக்குக்கு தான். அப்பதான் இந்த இடத்துக்கு வந்து அவன் குப்பைய போட்டுட்டு போவான். குப்பை போறதுக்கான மேப். போடா, அவனுக்கு இந்த மேப்பை பத்தி எல்லாம் தெரியுமா என்ன? வாடா நம்ம போலாம். இதை கொண்டு போய் வெளியில போட்டுடலாம். ஹலோ லாகர் விக், கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியா இல்லையா? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? அனுப்பி வைக்க சொன்னேன்ல. அதுவும் நேத்தே உன்னை அனுப்ப சொல்லிருக்கேன். என்ன கான்ட்ராக்ட் அது? கையெழுத்து போட்ட பாஸ், இதோ அனுப்பி வச்சிடுறேன். கான்ட்ராக்ட் எங்கடா போச்சு? அதெல்லாம் எங்க போட்டு தொலைச்ச? ஏன் கமாண்ட்ராவுக்கு? இது காலியா போச்சு. இப்போ நம்ம என்னடா பண்றது? தப்பு சொட்டா. ஆச்சு, என்னால முடியலையே. எல்லாமே போச்சு. அச்சோ, என் கான்ட்ராக்டே போச்சு. இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதுவும் இல்ல. ஒருவேளை இதுவா இருக்குமோ? இல்ல, இது வெறும் பில்லு. இன்னொரு பில்லு. என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல காசு இல்லையா? அந்த விஷயம் தான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. இந்த மாதிரி ஒரு பாசம் வச்சுக்கிட்டு எவன் காசு சம்பாதிக்க முடியும்? ஒருவேளை அந்த கான்ட்ராக்ட் மட்டும் தொலைஞ்சு போயிருந்தது. நான் இன்னைக்கு தொலைஞ்சான். ஹாய். ஏய் ஃபெபியனு, நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? எல்லாமே இப்ப நாசமா போச்சு. வீணா போச்சு. நான் இருக்கும்போது வீணா போகுதா? அத நான் தூக்கி போட்டுட்டேனா? குப்பை தொட்டி எங்க போச்சுன்னு தெரியலையே. அது கண்டிப்பா இங்கிட்டு தான் எங்கேயாவது இருக்கணும். அது எங்கதான் இருக்கும்? என்னதுடா இது? மேப்பா? குப்பை தொட்டிக்கு போற வழி. கரடிங்க. அப்படின்னா என் கான்ட்ராக்ட் அவங்க தான் எடுத்திருக்காங்க. உங்களை சும்மா பட மாட்டாடா. அதை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துருக்கடா. இல்லைன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவனே தெரியாது. ஒரு பேப்பருக்கு இவ்ளோ எல்லாம் பண்ணக்கூடாதுப்பா. மனுஷங்கள ரொம்ப பாவம். ஏய், யார் அது? நான் தான்.
டீக்கி. ஃபேபியன் வேணுமா வாங்கிக்கோ. லாகர்பிக் எங்கேயோ அவசரமா போறல்ல, எங்க போறா? ஓ அப்படியா? பாபு உன் வேலையை காட்டு. ஓகே அரசரே. என்ன விட்டுடு. ஃபேபியன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தான், அந்த கான்ட்ராக்ட் எழுதுனா விக்கு இந்த இடத்த விட்டு போயிடுவானா. வேலை போனா அவன் இங்க இருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் நம்ம காடு எப்பயும் போல ரொம்ப அமைதியா இருக்கும், நல்லா அமைதியா இருக்கும். இருக்கும். சிக்கி சொல்றது சரிதான். அந்த கான்ட்ராக்டை நாம கண்டுபிடிக்கணும். அந்த விக்கை எப்படியாச்சும் வெளியே தள்ளணும். ஆமா, லோகர்விக்க தூக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. குப்பைங்க எல்லாம் இதோ இங்கதான் இருக்கு. இதோ அங்க பாரு. இதோ இங்கதான் இருக்கு. ஆமா இங்கதான் இருக்கு. அடே, நீங்களா? அந்த குப்பை பை என்னோடதுடா. உன்னால முடிஞ்சாத எடுத்துக்கோடா. அச்சச்சோ. டேய் டப்ளு, இவனுங்க என்ன பண்றானுங்க? அவனுங்க போட்டி போடுறாங்களாமா. நான் இன்னும் ஓடுவேன். இன்னும் கொஞ்சம் தூரம் ஏய், தான். அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் நீ எடுக்கணும். கடைசியா நான் தான் ஜெயிச்சேன். அச்சச்சோ. என்னோட கான்ட்ராக்ட் போச்சு. அச்சச்சோ, என்னோட கான்ட்ராக்ட் உனக்கு அது கிடைக்கக்கூடாது. வண்டியை நிறுத்துக்கடா. என்னோட கான்ட்ராக்ட் போகுது. என் கான்ட்ராக்ட கொடுத்துட்டு போகடா. என்னோட கான்ட்ராக்ட். அரசே என்னால முடியல. என்னாலயும் முடியலடா. என்னாலயும் முடியல. நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா. என் கான்ட்ராக்ட். வாங்க அவனை பிடிக்கலாம். பிடிக்கலாம். அரசே நம்ம போய் விக்க பிடிக்கணும். அது முடியாதுடா, கண்டிப்பா முடியாது. நான் இங்கேயே தூங்க போறேன். பாபு மசாஜ் பண்ணிவிடு. இப்பவே பண்ற அரசே. நில்லுகடா. என் கான்ட்ராக்ட் அதுல இருக்குடா. நில்லுகடா. அடே, நீங்க ஏன்டா என் பின்னாடி வரீங்க? டேய் டப்ளு, come on. அடே, உங்க ரெண்டு பேரையும் நான் வெறுக்கிறேன்டா. கிட்ட அடே, வந்துட்டோம். நில்லுகடா. அதை என்கிட்ட மேல ஏற தம்பி. அடே, திருட்டு பசங்களா, என் கான்ட்ராக்டை என்கிட்ட கொடுத்துருங்கடா. இல்லைன்னா உங்க கைய காலை உடச்சு தானே வாங்க வேண்டியிருக்கும். என்னோட நண்பர்களே, தயவு செஞ்சு அதை கிழிக்காம என்னோட கையிலேயே கொடுத்துருங்கப்பா. வேணா அப்படி பண்ணாத. அச்சோ, ப்ளீஸ் அதை என்கிட்ட கொடுத்துருங்க. டேய், பிடிச்சு. என்னோட வாழ்க்கையே இந்த பேப்பர்ல தாண்டா அடங்கி இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கடா. விடுங்கடா. தயவு செஞ்சு இதை மட்டும் விட்டுடுங்கடா. ரொம்ப நடிக்காத. ஏமாத்துவேன். தெரியாதா? என்கிட்ட கொடுத்துருங்கடா. அச்சோ, எதையெல்லாம் மெரிச்சு தொலைச்சானோ. டேய் தம்பி, இவன் கடிச்சதுக்கு எத்தனை ஊசிடா போடணும்? ஆஹா, இன்னொரு பாதி எங்கடா போச்சு? அச்சோ, அவங்க கையில போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுவேன்? அதை என்கிட்ட கொடுத்துருக்கடா. அடே, கேக்குதாடா? அது ஒரு முக்கியமான கான்ட்ராக்டா. கொடுத்துடா. அதை என்கிட்ட கொடுத்துட்டு போகடா. இதை பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களாடா? கீழே பார்த்தா பயமா இருக்கு. பயத்துக்கெல்லாம் பார்த்தா உயிர் வாழ முடியாது. இப்ப வர மாறா லாகர்விக்கு.
ஹேய் டப்ளு, நீ கலக்கிட்டடா. லாகர் வெக்கு ஒன்ன புடிச்சிருப்பா. நீ கொஞ்சம் வெயிட்ட குறைச்சா நல்லா இருக்கும். நாளைக்கே எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிடுறேன். நான் பேசாம வேற ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதுதான்.